ஹலோ This call is now being recorded. ஹலோ சதீஷா பேசுகிறது? ஆமாம், நான் நவீந்திரன் பேசுகிறேன், சிஎஸ்சி. நேற்று ப்ராஜெக்ட் ரிவ்யூ கொடுக்க வந்தீங்களா தம்பி? ஆமாம் சார். அது நேற்று கொடுத்தது மணி இன்றைக்கி வர சொன்னேன், யாரும் ஆளை காணோம். எங்கே இருக்கீங்க சார்? அப்படி எதுவும் சொன்னீங்க சார்? அப்படியா? சரி வா போவா. அண்ணா இப்ப கோயிந்தே கிடக்குறாடா, வாடா. என்ன தம்பி, நேற்று நீயும் கூட ஒருத்த வந்தானே, யார் அவன்? ஹேமந்த் சார். ஹேம்நாத். அவனோட பிஹேவியரே சரியில்லை. இன்றைக்கி வர சொன்னாலும் நீ என்ன சொல்லவே இல்லை அப்படின்ற. நேற்று இன்ஃபார்ம் பண்ணனா இல்லையா? நீங்கள் கரெக்டாக அதை லிசன் பண்ணீங்களா இல்லையா நான் சொன்னதை? இவ்வளவு அதிகாரமா கேட்குறானே, தப்பா சொன்னா கொன்றுவானோ. சார் இல்லை சார், நீங்கள் அப்படிதான் சார் சொன்னீங்க. தம்பி இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா மார்க்கை குறைச்சி விட்ருவோம்ப்பா. அதுவும் உன் கூட வந்தவனுங்களாம் கண்டிப்பாக குறைப்பேன் நான். அவனால் சேர்ந்தால் உனக்கும் குறைப்பேன். சரி, இப்போது எங்கே இருக்கீங்க நீங்கள்? காலேஜில் இருக்கீங்களா? இல்லை சார், இப்போ கிளம்பலான்ட்டு வந்துட்டேன் சார் ஹாஸ்டலுக்கு. என்னப்பா இப்போ நீ அப்போ இதை நீங்கள் மதிக்க கூட இல்லையா நான் சொன்னதை? எப்படி இது என்னோடய வேர்ட்ஸ்க்கு என்ன? சார் இல்லை சார், நாங்கள் தெளிவாக கேட்கலன்னு நினைக்கிறேன் சார். ஆனால் அப்படியே போகணும்னு தான் நான். அந்த பையன் பேர் என்ன? ஹேம்நாத்தா. கான்ஃபரன்ஸ் கால் போடு, அவனை கேட்போம். அப்படியே கால் பண்ண, நீ நெக்கலாவே பேசிக்கிட்ட. சார் கேட்குதா? சொல்லு சதீஷ். ஓ ஹேம்நாத், நேற்று நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? சார் எதுவுமே சொல்லலையே சார். ஓகே, நான் தெரியாமல் சார் ஏதோ பேசிட்டேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் ஓகேன்னு சொன்ன மாதிரி தான் சார். இப்படி வர சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. ப்ராஜெக்ட் ரிவ்யூனா அது கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்களா நேற்று? பொண்ணு பின்னாடி போகிறதுக்கு மட்டும் உங்களுக்கு தெரியும்ல, பொண்ணுங்க பின்னாடி காலேஜில் பஸ்ஸில் காலேஜ் கேட்டில் அட்ராசிட்டி நான் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஓகேவா? நான் உங்கள் செக்ஷனுக்கு வரலன்ட்டு நீங்கள் இது பண்ணுறீங்க. பிரின்ஸிபல் கிட்ட கேட்டு நான் உங்கள் செக்ஷனுக்கு வந்தேன்னு வைங்க, அப்போ தெரியும். சார் நீங்க சிவாஜி மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்றீங்க, ஆனா பாருங்க அது சண்முக சுந்தரம் மாதிரி தான் ரெஸ்பெக்ட் எனக்கு புரியல. இதில் என்ன ரெஸ்பெக்ட்? என்ன சார்? நாங்கள் எந்த பொண்ணுக்கு சார், நான் என்ன சார் போனோம் சார்? அப்போ நீங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணிடணும். இப்போ ரிவ்யூ நீங்கள் கொடுத்துருக்கணுமே, அகைன் நீங்கள் வந்திருக்கணுமே. சார் நீங்கள் தான் சார் பண்ணிட்டு நீங்கள் போக சொன்னீங்க. நேற்று நீங்கள் சூஸ் பண்ணுற போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சார் பர்மிஷன் கொடுத்தீங்க. ஒழுங்காக ரிவ்யூ கொடுத்தீங்களா? நீங்கள் கொடுக்கல, டைம் எக்ஸஸில் எடுக்கிறீங்கன்ட்டு தான் அகைன் நீங்கள் வாங்க, அப்புறமா நம்ம இதை பண்ணுவோம், கிளியராக எனக்கு கொடுங்கன்னு நான் சொல்லி அனுப்பிச்சேன். அவன் ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காட்டிட்டு போகிறான். அப்பயும் நான் நீங்கள் அந்த மாதிரி சொல்லவே ஞாபகம் இல்லை சார். நீங்கள் ஓகே சொல்லாமே தான் சார் இருக்குது. அவங்களும் அந்த எக்ஸ்டென்ஸ் சாரும் அப்படி ஓகே தான் சார் சொன்னாங்க. தம்பி நீ ரொம்ப என்ன கேள்வி கேட்குற தம்பி. நான் கேள்வி கேட்கணும், புரியுதா? நீ படித்து ஒழுங்காக சர்டிஃபிகேட் கிராஜுவேட் ஆகிட்டு நீ ஒரு ப்ரொஃபஸர் ஆகிட்டு நீ இந்த மாதிரி பேசலாம். ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட நீ இந்த மாதிரி பேசுகிறதே ரொம்ப ராங். அது நாங்கள் என்ன சார் பண்ணுறது? இப்போ நேற்று நான் ஆட்டிடியூட் சொல்கிறீங்க, நான் உங்களுக்கு டைம் ஆகுது சொல்லிட்டு தான் நான் வெளியே வந்தேன். நீங்கள் அதை ஆட்டிடியூட் சொன்னால் என்ன சார் பண்ணுறது? ஆட்டிடியூட் டைம் ஆகுது வெளியே வந்தால் எனக்கு புரியல. வேறு எங்கே சார் போவீங்க நீங்கள்? சார் எங்கே போவீங்க? சார் எங்கே போகிறீங்க? உங்களுக்கு என்ன வேலை இருக்குது? படிக்கிறது தவிர என்ன வேலை இருக்குது? படிக்கணும். இந்த குறுக்க பேசக்கூடாது, புரியுதா? பிக் பாஸ் பார்த்துருக்கியா? விஜய் சேதுபதி என்ன சொல்லுவார்? கையை எடுத்துட்டா நின்றுணும், புரியுதா? புரியல. என்ன சதீஷ், வாட் ஆர் யூ சே? பிக் பாஸ் நான் பார்க்கறதில்ல சார். அப்போ நீங்கள் என்ன பார்ப்பீங்க? நீங்கள் பார்க்குறதெல்லாம் பெரிய பெரிய படமாக பார்ப்பீங்க. நேற்று நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்னு அப்படியே இப்போ என்கிட்ட சொல்லி பார்ப்போம். என்ன சார் சொல்லுவீங்க? நீங்கள் என்ன சார் சொன்னீங்க? இல்லையே, வாய்ஸ் நீங்கள் ரேஸ் பண்ணுறீங்க என்கிட்ட. இப்போ ரேஸ் பண்ணலையே சதீஷ், அப்போ ரேஸ் பண்ணீங்க சதீஷ். என்ன ஒரு ப்ரொஃபஸரை நீங்கள் மதிக்கிறீங்களா? கன்சல்ட் பண்ணுறீங்களா? நேற்று வந்து அவ்வளோ ஆட்டிடியூட் காட்டுறான் சதீஷ். இல்ல முதல்ல மாதிரியே பேசுங்க, அது நல்லா இருந்துச்சு சார். இல்லை சார், நீங்கள் அந்த மாதிரி சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். இல்லை அந்த சரி நீ எதுவும் டென்ஷன் ஆகாத, அதெல்லாம் பார்த்துக்கலாம். எனக்கு ஒரு 2000 ரூபாய் ஃபோன்பே அனுப்பிச்சி விட்ரு, நான் பார்த்துக்கிறேன். மீதியெல்லாம் கிட்னன்ஸு எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் நம்மளாம் ஃப்ரெண்ட்லியாக இருப்போம் சதீஷ். ஆனால் பட் ஸ்டில் அந்த மாதிரி ஆட்டிடியூட் காட்டுறவங்ககிட்டலாம் வச்சுக்கூடாது சதீஷ். அதில் நான் ஸ்ட்ரிக்ட் ஆகிடுவேன் சதீஷ். நான் ஹர்ட் ஆகிடுவேன். நான் பர்சனலாக ஈகோயிஸ்ட்டு நான். ஓகேவா? நம்மளுக்கு அப்பப்போ நீங்கள் என்ன கவனிச்சிங்கன்னா ஓகே. இல்லை புரியல. கவனிக்கணும் சதீஷ். அப்பப்போ சாரை பார்த்து குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், பேக்கெட்டில் ஒரு 2000 ரூபாய் இருக்கா, மூவிக்கு ஃபேமிலியோட போகிறதுக்கு டிக்கெட் இருக்கா அப்படின்னா கவனிச்சிங்கன்னா நல்லா. என்ன சதீஷ் இதெல்லாம் புரியல? காலேஜ் லைஃப்பில் இதெல்லாம் பண்ணது சதீஷ். நீங்கள் அப்படி தான் பண்ணுறீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி தான் பண்ணுறீங்களா? இப்போ சரி, இப்போ நான் ஆக்ஷன் எடுக்கவா? சொல்லு. இப்போ ஆக்ஷன் எடுக்கவா வேணாமா சதீஷ்? சொல்லு சதீஷ், ஆக்ஷன் நான் எடுக்கவா வேணாமா? என்னால் முடியுமா முடியாதா? பார்த்துக்குவா. இரு இப்பயே நான் பிரின்சிபல் கிட்ட கொடுக்குறேன். ஹலோ சதீஷ், ஏமா பேசுறேன்.
நீங்க ஐயோ சர்ப்ரைஸா இருக்கேடா எல்லாம் கண்டே எங்க சர்ப்ரைஸ் நீ கண்டே பிடிக்க முடியாது. என்னடா அழுதுனுக்குற? அழுதுங்கண்ணா அப்படியே பயப்படுறேன். நான் வீடியோ ஃபுல்லா இருக்குது. என்னாச்சு? டேய் பிராங்க் கால்றா. குறியா கிரியாடா நீ. அவ்வளவுதான், இன்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க. மூஞ்சிலி முடிக்க மாட்டேன். நான் சொல்றேன் கேட்டு போங்கயா. போதும்.